2 பைலட் ஒரே உணவு கூட சாப்பிடுறது இல்லை. அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாய்ஸ், இவரு என்ன கேப்டன் எடுக்கிறாரோ அது இல்லாத வேற தான் எடுக்க முடியும். ஒருத்தர் சிக்கன் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் வந்து வெஜிடபிள் எடுக்கலாம் அல்லது மட்டன் எடுக்கலாம். ஆனா 2 பேருமே அதே டிஷ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமயத்துல ஃபுட் பாய்சனிங் இருந்ததுன்னா 2 பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க. கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது சீட்ல உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் அவங்க தூங்கலாம். அபிஷியலா இஸ் இல்லீகல். எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பைலட்ஸ் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்க வந்து க்ரூஸ் நீங்க டேக் ஆஃப் பண்ணி உங்களுடைய க்ரூஸ் ஸ்பீட்லாம் போன பிறகு ஒர்க் லோடு கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா திருப்பி அவங்க லேண்ட் பண்ணும்போது ஒர்க் லோடு அதிகமாகும் போது அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள மெயின்லேண்ட்லயே 4 டைம் ஜோன் இருக்கு. அப்போ வந்து 4 டைம் ஜோன்ல வந்து அவங்க டைம் ஜோன் மாறிக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலா பாடி வந்து அந்த ரிதம் மாறும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது பாடி. அப்ப அந்த டைம் ஜோன் இருக்குது மாறுது. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. முழிச்ச உடனேவே அவங்க இது 15 மினிட்ஸ் கழிச்சுதான் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் கூட அந்த தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. ஒரு பிளேன் கிளம்பும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விண்டோ இதை வந்து பிளைண்ட தூக்கி விடுவாங்க. நீங்க தூக்கி விடலாம், அந்த ஏர் ஹோஸ்டஸ் தூக்கி விட்டு போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு லேண்டிங்குமே ஒரு கிராஷ் லேண்டிங் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான். இப்ப அது எதுக்கு திறந்து விடுறாங்க அப்படின்னா, டக்குன்னு போய் விழுகும் போது கிராஷ் ஆகி எங்க பக்கம் ஃபயர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த சைடு ஃபயர் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். இப்ப நீங்க போய் ஃபயர்லயே குதிச்சிருவீங்க போயிட்டு அந்த எக்ஸிட்ல போயிட்டு. அதுக்காக தான் முக்கியமா அது திறந்து விடுறதே காரணம். ஒவ்வொரு லேண்டிங்குமே ப்ரிப்பேர் லைக் கிராஷ் லேண்டிங். ஆனா கிராஷ் லேண்டிங் தெரிஞ்சிருந்தா பைலட் இந்த நடவடிக்கை தான் எடுப்பாரு, முதல்ல பண்ணுவாரு. அதே மாதிரி ஏடிசில சொல்லிட்டு ஃபயர் இன்ஜின்லாம் அங்க ரெடியா நிக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷமே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபிரிக்ஷன்ல. அதனால அந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஃபோம் கொட்டுவாங்க கீழே வந்து கொட்டிட்டு அதை வந்து தீப்பிடி அது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணியிருக்காங்க. அது லேண்டிங் கியரே இல்லாத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல் த ப்ரிகாஷன் எடுத்து அதை வந்து ஃபயர் இல்லாத காப்பாத்துறது அதனுடைய முக்கிய கடமை. அதே மாதிரி நின்றுடுச்சுன்னா அடுத்த செகண்ட் எவாக்குவேஷன் எவ்வளவு குயிக்கா பண்றோமோ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துருவாங்க. ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் வந்துருது. அப்போ ஒரு பைலட் இருந்து அவரே வந்து அதுல பாத்தீங்கன்னா மேனுவல் வச்சிருப்பாங்க, என்ன பண்ணலாம். ஒரு சில எமர்ஜென்சிக்கு எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்க முடியாது. அங்க புக் இருக்கும், அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணோம். ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாரு, ஒருத்தர் ரேடியோ. அப்போ வந்து அந்த ஒர்க் லோடு வந்து திடீர்னு ஷூட் அப் ஆயிடும். அப்போ ஷூட் அப் ஆகும்போது 2 பைலட் வந்து வெரி ஹேண்டி. ஒரு பைலட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இது மாதிரி n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ்க்காக தான் 2 பைலட் வச்சிருக்காங்க.